யார் தெரியுமா லட்சாதிபதி? நல்லா கவனிங்க. யார் தெரியுமா லட்சாதிபதி? எவன் ஒருத்தவன் தன்னுடைய வயதான காலத்துல பெத்த தாயையும் தந்தையும் கண்கலங்காமல் வச்சு கடைசி காலம் வரைக்கும் பாதுகாக்கிறானோ அவன் தான் உண்மையான லட்சாதிபதி. கோடீஸ்வரன்னா யாருன்னா அம்மா அப்பா மட்டும் இல்லாம தாத்தா பாட்டியும் தன்னோட வச்சிருக்கான் பாரு, அவன் தான் ஐயா கோடீஸ்வரன். ஒருத்தவன் எழுதுனா வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? பெத்த தாய்க்கு சோறு போட யோக்கியதை இல்லாதவன் வந்து ஆண்டவன் எப்படி கூப்பிடுவான்? பைப்பாய்ச்சல் தான் கிடக்கணும். என்ன இது ரொம்ப மோசமான நிலைமையில நாடு போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகா அஞ்சலி ரொம்ப அழகா பேசிச்சு. அப்பனுக்கும் மௌனுக்குமே சரியா இல்லையே. அம்மா பொண்ணு வேற, அப்பா பிள்ளைக்கே சரியா இல்லை. கும்பகோணத்தில் ஒரு பெரிய பணக்காரர் தான் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சார். அம்மா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வேலை பார்க்கறான், வக்கீலா இருக்கிறான். தினமும் 10-20,000 சம்பாதிக்கிறான். அன்னைக்கு அவரை பார்க்குறேன். ஐயா பெரியவரை, பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சுக்கல, இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டேன். என் மகன் தானே வக்கீல் தானே, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என் மகன் தான் இன்னைக்கு பெரிய வக்கீல்னார். ஓஹோ அவ்வளவு திறமையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல் கேஸே என் மேலே தான் போட்டிருக்கிறான். சொத்தை பிரித்து கொடுறான். ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் சொந்த பந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் சொந்த பந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா. 100 ஆண்டு காலம் வாழ வைக்கும் பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறங்கி வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இந்த பாட்டு பட்டிமன்றமே ஏதோ பாட்டு மட்டுமே பாடிக்கிட்டு போறாப்புல இருந்தா எங்க ஜெகதீஷ் அண்ணாச்சி ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமா ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு போடுவாங்க. ஆனா இந்த பாடலுக்கு இடையில உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த முக்கியமான நோக்கம். வருண பகவானுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு தடவை நன்றி. என்ன நான் சொன்னல, நம்ம டீம் ஒரு ஊருக்கு வந்துச்சுன்னா மழையே வராது. திசை மாறி போயிடுச்ச. இப்ப ஒரு கம்பீரமான ஒரு குரல் இப்ப வரப்போகுது. அதுக்கு இடையில நாம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆடுதுறைக்கு நம்ம ஜெகதீஷ் அண்ணாச்சு நம்ம கடைக்கே வந்துட்டார். கடைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். ஆனா போன தடவை தேதி வாங்கறதுக்கு அந்த பக்கம் வந்தப்ப வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் நாம ஒரு மரியாதை பண்ணணும்ல. அந்த வகையில அண்ணாச்சி ஜெகதீஷ் அண்ணாச்சி 1 நிமிஷம் மேடைக்கு வரணும். தம்பி மோகன்தாஸ் வரணும். மோகன்தாஸா என்னை அழைச்சவங்களுக்கெல்லாம் நான் ஒரு மரியாதை பண்ற காரணம், மனுஷனா பிறந்தான்னா நன்றி இருக்கணும். நன்றி இல்லாதவன் மனுஷ பிறவியே கிடையாது, செத்த பிணத்துக்கு சமம். நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். ஆனால் சில பேருக்கு ஒரு மாதிரியான நன்றிலாம் இருக்கும். இதில் ஆரணியிலேருந்து பாலாஜாவுக்கு போயிட்டுருக்கிறேன். இது கோவிந்தராஜ் சாரோட எப்படி பைக்கில் போயிட்டுருக்கிறேன். ஒரு ஆள் நன்றியோடு இருந்தான் தெரியுமா? சொன்னால் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, கைதட்டுவீங்க. ரொம்ப நன்றியோடு இருந்தான். நானும் இவரும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். திமிரி போய் சதாசிவத்தை பார்த்துக்கிட்டு நான் பாலாஜாவுக்கு போகணும். பைக்கில் போயிட்டுருக்குறோம். யாருமே இல்லை கிருபா, கௌதமி யாருமே இல்லை ரோட்டில். நாங்கள் தான் போயிட்டுருக்குறோம். எங்களுக்கு முன்னால் ஒரு பைக்கு போச்சு. நல்லா கவனிக்க, எங்களுக்கு முன்னால் ஒரு பைக் போச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. யாரும் வழியில் யாருமே இல்லை. அப்போ என்னாச்சுன்னா ஒரு நாய் ஒன்று குறுக்க பூதுருச்சு. அந்த வண்டியில் விட்டு அடிச்சாம்பாரு அந்த ஆளு. அந்த அம்மா இங்கே கிடக்குறா, இவன் இங்கே கிடக்குறான். ரத்த வெள்ளத்தில் கிடக்குது. எல்லாம் பேச்சு மூச்சே இல்லை. சரியான ஸ்பீடு. நாய் ஓடி பிடிச்சி. நான் பின்னால் பைக்கில் போனவன் இவரை இறங்கிட்டு அவர் தண்ணி பாட்டில் எடுத்தேன்.
அப்படியே எடுத்துட்டு ஓடி போய் அந்த ஆள்கிட்ட முகத்துல தண்ணியை தெளிச்சு ரத்தத்தெல்லாம் கரிச்சிப்பால தொடச்சி விட்டு தண்ணியை குடிச்சு, ஏன்னா மயக்கம் போட்டு கிடக்குறான். அதுக்குள்ள 2 பொம்பளைகள் வந்து அந்த அம்மாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அதை எழுப்பி விட்டுடுச்சு. இந்த ஆளை கொஞ்சம் தூக்கி நிமித்தனம் பாருக்கிறப்பா. அடாடா, அது மாதிரி ஒரு தமிழனை நான் எங்கேயும் பார்க்கல. நன்றியோட அப்படி தூக்கி நிமித்தினோடனே அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். சரி பரவாயில்ல, விசுவாசத்தோடு இருக்கிறான்னு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாதுன்னா. சரி ரொம்ப. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னான் பாரு, அதுதான் நான் சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. அவன் என்ன தெரியுமா சொன்னா, ரோட்டுல அனாதையா கடந்தோம், நீங்க 2 பேர் மட்டும் வந்து காப்பாத்துறேன்னா நானும் என் சம்சாரமும் எழுந்திருக்க கூட முடியாது, யாரும் இல்லை. ஆனா நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு பதிலுக்கு நன்றி கடனா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் உங்களை வந்து காப்பாற்றணும். இப்ப எங்க நாய் கூட கிடைச்சிரும், நான் பின்னால எதை அழைச்சிட்டு போறது. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் 13 நிமிஷம் அவ்வளவுதான். பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் சொல்ல போறேன். அப்பதான் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எல்லாரும் ஆச்சரியமா பாப்பீங்க அவரை. அப்படிப்பட்டவர் ஐயா. இதை வச்சுங்களேன், இதை வச்சுக்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் பேச ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ நீங்கள் பேச ரொம்ப சாப்பாடு. உலகமெல்லாம் பக்தி நிலை ஓங்க வேண்டும், நம் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நம் அன்னை தமிழாக இருக்க வேண்டும். உலகில் 1000 மொழிகள் வாழட்டும், நம் தாய்மொழி மட்டுமே நம்மை ஆளட்டும். 1000 மொழியை கற்று வைப்போம், ஆனால் நம் தாய்மொழியான தமிழ் மொழி மேல் மட்டுமே பற்று வைப்போம் என்று சொல்லி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி,
படைத்து அறிவூற்றினோடு உயராற்றல் தந்து என்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் ஜீவனென அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் ஒற்றுமை அறிந்தவரும் நித்தளித்த புகழ்ந்திட நின்னருளை தந்தர்வை உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தர் மற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திடமாக்கிய வாணி தைலக பிள்ளை என்று வயலக உமை என்று ஆயிரங்களன கண்ணி வாய்த்திரண்டு தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி. என்ன குரல் பா ரொம்ப இந்த குரல் இருக்கிறதால தான் சன் டிவியில 3வது தடவையாகவும் தங்கப்பதக்கமும் முதல் பரிசும் வாங்கினார். இப்ப இந்த சுந்தர விநாயகர்கிட்ட இப்ப நான் இவரை பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாதான் நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க. இவர் எதுவும் ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டு இருக்கிறவர் கிடையாதுங்க ஐயா. இவர் பார்க்குற வேலை என்னன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட திருவாரூர் நகர காவல்துறை ஆய்வாளர், ஒரு போலீஸ் எஸ்ஐயா இருக்கிறவர். இவருக்கு கீழே அந்த அதிரடி படையில 50 போலீஸ் இருக்கிறார். அவங்களுக்கு எஸ்ஐ. அவர் காவல்துறை அதிகாரியா இருந்து இந்த அளவுக்கு பாடுறாருன்னா தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் இருக்கும். டிஎம்எஸ் பாடலை கேட்டு 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 இப்ப நான் கேட்கிறேன், இந்த சத்துவாச்சாரி இந்த சுந்தர விநாயகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். சரிங்க ஐயா. சுந்தர விநாயகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். இது நீங்க 100 வயதுக்கு குறையாம வாழணும். அதுக்கு இந்த மக்களுடைய கைதட்டல் வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே மாதிரி அந்த 100 வயசு வரைக்கும் இந்த குரல் வளமும் மாறாம இருக்கணும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். எல்லாருக்கும் ஐயா கோவிந்தையா 100 வயசு வரையும் வாழணும்னா கௌதமி எத்தனை வயசு வரையும் வாழணும்? போகும்போது மேல்மருவத்தூர்ல ஒரு சீட்டு எழுதி வச்சுட்டு போக அடையாம அவ குடும்பம் சும்மா இருக்காது. உங்களுக்கு எப்படிதான் நீ வளர்த்தியோ தெரியலையே. இப்ப நான் கேட்கிறேன், சன் டிவில கேட்கிற மாதிரியே கேட்கிறேன். கேளுங்க ஐயா. அப்படி கேட்போமே. இப்ப இது மாதிரி நீங்க ஆன்மீக பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களா, காதல் பாட்டும் பாடுவீங்களா? காதல் பாட்டும் பாடுங்க ஐயா. பாடுவீங்களா? பார்க்கும்போது நிறைய பாடி இருப்பாரு. அது உடம்பு இப்ப காதல் பாட்டு எப்படி பாடுவோம் கேட்போம்னா இப்படி கேட்போமே. இது கல்லு போட்டுருக்குறாங்க மோதிரம். இதுல ஒரு 3 விதமான கல்லு, மொத்தம் 4 கல்லு இருக்கு. நவரத்ன கல்லு 4 கல்லு இருக்கு. நவரத்னம்னா மொத்தம் 9. ஆமா. ஆனா 9 கல் வைரம் வைடூரியம் கோமேதகம் மாணிக்கம் என்னமோ இருக்கு. ஆமா. அஞ்சலி மறைக்குதோம். இங்க வாங்க அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக. இப்ப அந்த கல்லுல ஏதாவது ஒரு கல் பேரை சொல்லி அது மாதிரி பாட்டு வருதான்னு கேட்போமா? ஒரு செக் பண்ணுவோமே. இந்த இதுல எதை சொல்லலாம்? பவனம் சொல்லுங்க சார். பவனம். சரிங்க. பவளம் அப்படின்னாலும் தரலாம், பாட்டு இருந்தா பாடுங்க. அல்ல பவளம் அப்படின்னு சொன்னாலும் தரலாம், பாட்டு இருந்தா பாடுங்க. பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே
ஆனா நடுவர் ஐயா நீங்க இதுவரைக்கும் செய்யாதது அந்த ஹம்மிங் மட்டும்தான். எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். இந்த குரல் வளம் அப்படியே டிஎம்எஸ் சத்துவாச்சாரியில இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட. இப்ப பாட முடியாத பாடலை சன் டிவில கேட்டாங்க. அது பாட முடியாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த போட்டியிலேருந்து இவரை அப்படியே வெளியேற்றிடலாங்கிறதுக்காக ஐடியா பண்ணாங்க. 3வது தடவை. ஆனா அதையும் பாடி தங்க பதக்கத்தை வாங்கிட்டு இப்ப ஒரு டிஎம்எஸ் தான் இப்ப காட்டுற. ஆனா தமிழ் திரையுலக இந்தியாவினுடைய வரலாறுலேயே, இன்னும் சொல்ல போனா உலக வரலாறுலேயே 4 பாடகர்கள் சேர்ந்து ஒரு பாடலை பாடியது தமிழ் திரைப்படத்துல மட்டும்தான். வேற யாராலையும் பாட முடியாது. அந்த பம்பாய்க்காரெல்லாம் மிரண்டு போனான். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மிரண்டு போனான். தமிழனை தவிர அதுவும் செவாலியர் சிவாஜி கணேசனுக்கு அந்த காட்சிக்கு இணையா வேற எவனாலையும் நடிக்க முடியாதுன்னு ஹிந்திக்காரெல்லாம் ஒத்துக்கிட்டான். எந்த பாட்டு தெரியுமா? கடைசியா கேட்ட பாட்டு உங்களால பாட முடியாதுன்னு நினைச்சு கேட்டது கர்ணன் படத்துல டி.எம். சௌந்தரராஜன், திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், பி.பி. சீனிவாஸ் 4 பேருமே சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு பாடாங்க தெரியுமா? ஆமாங்க. அந்த 4 குரலும் வரும். ஆமா. குரல் வளமும் வரணும். ஆமா. அந்த பாடலை நீங்க பாடுனீங்க. ஆமா. ஆனா அந்த பாடலை இந்த சுந்தர விநாயகர் சன்னிதானத்துல சத்துவாச்சாரியில இவங்களுக்காக நீங்க பாடணும்னு ஆசைப்படுறேன். முடியுமா? முடியுங்க. அதாவது முடிஞ்சா பாடுங்க. ஏக்கிறடா இல்லன்னா வேற பாட்டு பாட்டோம். முடியாதுங்கிற பேச்சுக்கே என்கிட்ட இடம் இல்லையா. உடனே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தெரியல. ஆமா, ஜாமீனுக்கு வேலை இல்லை. கிடைக்காது. கட்ட பஞ்சாயத்து வேலை எல்லாம் குண்டர் ஆகிட்டு போட்டு வரும். முடியலன்னா சொல்லுங்க, நான் பாடுறேன். அதுதான் ரூம்ல போய் தனியா உட்காந்துப்பாங்க. அந்த கர்ணன் படத்தினுடைய பாடலை இந்த ரசிகர்களுக்கு இதுவரைக்கும் இந்த பார்த்துக்க முடியாது. பாடல் மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோர் 4 மாதம். என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே. நாணிச்சு வந்தனம் மாதரார்க்கங்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவன கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானிய நெஞ்சோ தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன்
திருக்கரமே தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமா மன்னனின் திருக்கரமே. ஆ மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன். வறுமைக்கு வறுமையை வைத்தவோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க. ஆ ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் ஒளியே போற்றி. தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி. தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி. நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. எல்லோருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அந்த விநாயக பெருமானின் அருள் இருந்தால் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய இசை ஆராதனை, அதுலயும் போலீஸ் எஸ்ஐயா இருக்கிறவர் இப்படி பாடுறாருன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது மனநிலை நல்லா இருந்தால் தான் இது மாதிரி காவல்துறை அதிகாரிகள்லாம் மேடையில் பேச முடியும். காவல்துறை அதிகாரிகள்னு சாதாரணமாக சொல்லிவிடுறோம், அவங்க படக்கூடிய கஷ்டம் ரொம்ப மோசம். போன வாரம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனில் ஏட்டையா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரிய பட்டையை போட்டுவிட்டு பத்தியெல்லாம் காட்டிட்டு ஸ்டேஷனில் இன்றைக்கி நல்ல விதமாக பொழுது போகணும் முருகா அப்படின்னு உட்காந்தாரு. ஒருத்தவன் கையை கட்டிட்டு நின்னான். யாரா நீ எங்கடா வந்த, என்ன சமாச்சாரம்னா, என் சம்சாரத்தை இன்னார் தூக்கிட்டு போயிட்டான்னா. முதல் வார்த்தையே சகுனம் கர்மம், முதல் கேஸே இது வாடான்னு. யாரா தூக்கிட்டு போனான்னு கேட்டார். நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஊரில் இன்னார் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னாரு. இருக்கு, சம்சாரம் இருக்குது சார், கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு சம்சாரம் இருக்கும்போது ஏன்டா உன் சம்சாரத்தை அவன் தூக்கிட்டு போனான், அவன் சம்சாரம் எங்கன்னு கேட்டதுக்கு அவன் என்னோட இருக்கிறான்னா. முதல்ல இவனை தூக்கி உள்ள போட்டார். இந்த பசங்கள்லாம் இருக்கவே கூடாதுன்னு. ஆனா அந்த இலாக்காவில் இருந்துக்கிட்டு இப்படி பாடுறாருல, எல்லாரும் சேர்ந்து மனசார ஒரு தடவை கை தட்டி வாழ்த்துறோம். இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சமுதாய வாழ்க்கை நல்லா இருக்குதா, இப்போ இருக்கக்கூடிய கலை உலகம் நல்லா, இதான கேள்வி. ரொம்ப அதிகமாக நாம் இதுக்கு மேலே ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் தீர்ப்பை சொல்லிப்படுறேன். ஏன்னா இந்த அத்தனை பேர் இவ்வளவு நேரம் இருந்து 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் இருந்து கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு நன்றி உடையவனாக இருக்கிறேன்னா கீழே இறங்கி வந்து ஒவ்வொருவருடைய கால்களையும் தொட்டு தான் வணங்கினாதான் அந்த அந்த நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். ஆனால் அது சூழ்நிலை முடியலை. இப்போ அத்துணை பேரையும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து, ஐயா ஜெகதீசன் அவர்கள், அன்பு சகோதரர் மோகன்தாஸ் அவர்கள்,
நம்முடைய சத்துவாச்சேரி அவரை நம்ம சண்முகசுந்தரம் என்னாச்சு பொன்னாடை போடணுங்கிறத கூப்பிட்டேன். அவர் புறப்பட்டு போயிட்டார் போல் இருக்கு. செட்டிநாட்டு பகுதியில் நிறைய நிகழ்ச்சி அவரை என்னை அழைச்சிட்டு போவார். அவருடைய ஊருக்கு அண்ணன் இருக்கிறாங்க. இதோ தலைவர்கள் லயன்ஸ் கிளப்பினுடைய அன்பு தலைவர் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வீடியோவாக யூடியூப்லேயும் மற்ற வீடியோவும் கவரேஜ் பண்ணி கொண்ட நண்பர்கள் நம்ம தம்பி இது ஞானம் லோகேஷா இல்லை பேர் ஓ பேர் லோகேஷ் அருமையாக வச்சார். ஆனால் சாதாரண காரியம் இந்த மழை கடுமையாக பெய்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமம் அவரால். ஆனால் ஏதோ தெய்வாதீனமாக இன்னைக்கு நம்ம பாட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் இட்ட ஒரு ஆணை அதை நடத்திருக்கிறோம். இந்த காலத்தில் கண்ணதாசன் காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கவிஞர்கள் ஒரு ரிசல்ட் சொல்கிறேன். கண்ணதாசன் படித்த படிப்பு இப்போ இருக்கக்கூடிய வைரமுத்து கவி யுகபாரதி மற்றவங்க எல்லாரும் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி டபுள் பிஹெச்டி எல்லாமே நிறைய மெத்த படித்தவர்கள். அவர்கள் எழுதிய பாடல்கள் 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பாட்டு 1 பாட்டு தான் மக்களுடைய மனசுல போய் சேருது. ஆனா இவங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க, நாம மதிக்கிறோம் தமிழர்கள். ஆனா கண்ணதாசன் படித்த படிப்பு 8ஆம் வகுப்பு, பட்டுக்கோட்டையார் வெறும் 6ஆம் வகுப்பு, உடுமலை நாராயணகவி 9ஆம் வகுப்பு, கவிஞர் மருதகாசி 9ஆம் வகுப்பு, வாலியும் ஹை ஸ்கூலுக்கு மேல தாண்டல. ஆனால் இவர்களெல்லாம் உயர்நிலை பள்ளியை தாண்டாதவர்கள். ஆனால் தமிழர்களை உயர்நிலைக்கு அழைத்து சென்றார்கள். இன்னும் 1000 வருஷம் ஆகட்டுமே, இவர் பாடிய பாடல் 1000 வருஷம் ஆகட்டுமே. இந்தியாவில் இந்துக்கள் இருக்கிற வரைக்கும், இந்த தேசம் இருக்கின்ற வரையும் பகவத்கீதை உண்டு. இந்த பாடலும் படமும் கர்ணனும் உண்டு. மறைக்க முடியுமா? காதலா? நீங்க என்னத்த காதல் பண்றீங்க? ஒரு பாட்டு சில வரி பாட்டுமா? சில வரி தான். முழு பாட்டு பாடுறதுக்கு இப்ப நேரமும் கிடையாது. சில வரி. நான் பாடக்கூடிய பாடல் 66 வருஷம் ஆச்சு. படம் பாடினதுக்கு எழுதுனது கண்ணதாசன், பாடுனது டிஆர் மகாலிங்கம். டிஆர் மகாலிங்கத்தினுடைய பாட்டுல ரொம்ப மனசை கவர்ந்த பாட்டு என்னன்னாச்சு, பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனால் நின்றது போல் நின்றால் நெடும் தூரம் பறந்தால் நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை உணிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். அழியுமா? மக்களுடைய மனசுல ஒரு பாடத்தை கொடுக்குதே. சமுதாய சிந்தனையா? ஐயா பாடுவாங்களா? சரி சரி. தாயை கழுவி ஆக்கிவிட்டான். இதுக்கு 75 லட்சமா படம். ஆனா வெறும் 120 ரூபாயை வாங்கிட்டு கவிஞர் வாலி ஒரு பாடல் கொடுத்தார படகோட்டியில. மனுஷன் அவன் தான் ஐயா மனுஷன். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? செம்மல் எம்ஜிஆர் பாடுற மாதிரி பாடலை கொடுத்தாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னங்க, நான் இப்போ பாடக்கூடிய பாடல் என்னுடைய டிவி ப்ரோக்ராமும் சரிதான், யூடியூப் ப்ரோக்ராமும் சரிதான். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தினமும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே புதியவர்கள் சொல்கிறேன், அழகு பன்னீர்செல்வம் பட்டிமன்றம் அப்படின்னு யூடியூப்பில் தட்டினீங்கன்னா வரிசையாக அவர் இதையே சட்டை தான் போட்டிருப்பேன், வேற சட்டையே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு கவிஞனுடைய பேனா முனை குனிகின்ற போது சமுதாயம் தலை நிமிர வேண்டும். சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை படிப்பினை உண்டாகணும். ஏய் இதாண்டா பாதை, நீ போ,
ஒரு நல்ல பாதை தான், வாழ்க்கையை முன்னேறு அப்படிங்கிற பாதையை காட்டணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் பாடல்கள்லாம் நல்ல இளைஞர்களையுமே வேற ஒரு பாதையில கொண்டு போறாங்க. ஆனால் இந்த உலகத்தினுடைய நிலைமையை பத்தி அழகா, வாழ்க்கை என்பது இதுதான், வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சான். அனாயாசமா அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும். ஒரு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற ஒரு படத்துல கண்ணதாசன் எழுதி திருச்சி லோகநாதனுக்காக திருச்சி லோகநாதன் பாடினார். இதை நான் பாடுறேன். ஆசையே அல்லை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அல்லை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே என்றால் கவியரசர் கண்ணதாசன் கால வரை உள்ள பழைய கவிஞர்கள் எழுதிய பாடல்களே என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க, ஜெய் ஹிந்த்.